அன்றைய மன்னா சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். சகரியா 4:7. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேல் என்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக பெரிய பர்வதங்கள் நிற்க முடியாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். செருபாபேலை எப்படி ஆண்டவர் அதிக அக்கறையோடு சொன்னாரோ அதே போல உங்களை குறித்த அக்கறையோடு இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக எந்த ஒரு பெரிய பர்வதமும் நிற்க முடியாது. பெரிய பர்வதம் என்பது பெரிய பிரச்சனைகளுக்கும் தடையாய் நிற்பதற்கும் அடையாளமா இருக்கு. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். எப்படி ஒரு பெரிய பர்வதம் சமபூமியாக முடியும்? கர்த்தராலே தான் ஆகும். யாருக்காக கர்த்தர் இதை செய்கிறார்? ஒரு செருபாபேலுக்காக செய்கிறார். செருபாபேலுக்கு முன்பாக எந்த ஒரு பெரிய பர்வதமும் நிற்க முடியாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் ஒரு செருபாபேலாய் பார்க்கிறார். உங்களுக்கு முன்பாக எந்த ஒரு பெரிய பர்வதம் தடையாய் நிற்க முடியும். எதெல்லாம் தடையாய் நிற்கிறதோ அது சமபூமி ஆகும். கர்த்தருடைய ஆவினால் இது ஆகும். ஏனென்றால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் நல்ல ஆண்டவரே, செருபாபேலுக்கு முன்பாக பர்வதங்களை சமபூமியாக்கினீரே, அதே போல எங்களுக்கு முன்பாக நிற்கிற பெரிய பர்வதங்கள் சமபூமியாகட்டும், சமபூமியாகட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு அற்புதங்களை செய்வீராக. விசேஷித்தமானவங்களாய் உடைய பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக நன்றி. ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.